என்ன சொன்னோம்? படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு டு எண்டு வரைக்கும் கொஞ்சம் ரியலாக இருந்துச்சு. அந்த ஒரு ரியாலிட்டி, ஒரு வட சென்னை பேஸில் நம்ம டெஸ்டினி என்ன எடுக்கிறோமோ அதுதான் வந்து லாஸ்ட்டில் டெஸ்டினியாக அமையுது. அதுதான் வந்து ஒரு ஒரு சின்ன லைனு. அதை வந்து நீட்டாக பண்ணியிருக்காரு. மகேந்திரன் சார் ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக வில்லன் கேங் வந்து அவங்களுடைய ஒரு பேர் வந்து மாரி கேரக்டர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் நல்லா முத்து கேரக்டர், ஆக்சுவலாக முத்து கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு படம், நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அவருடைய ஆக்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். இல்லை டைம் பாஸ் ஆகலைன்னா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது பிரதர், பார்க்கலாம். படம் போர் அடிக்கல. அது இன்டர்வல் முன்னாடி சின்ன ஒரு சின்ன சின்ன லேக் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக இருக்குது, பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அதான் ஃபுல்லாக ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. அதான் அந்த படத்தில் இப்போ என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னா, ரவுடிஸே வேண்டாம், அது மாதிரி ஒரு தடம் பாரி போகிற மாதிரி வாய்ப்பு வந்தால் கூட தயவு செஞ்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தாய் தான் பிரச்சனை கேட்கணுங்கிற மாதிரி தான் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காப்பு. கடைசி ஃப்ளாஷ்பேக்கில் நான் கிளைமேக்ஸில் கூட அதை வந்து சொல்கிறேன், அந்த வார்த்தை சொல்ல வர்றாப்புல, ரவுடிஸை வேண்டாம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது. நல்லா இருக்கும். அது ஒரு பிரேக்கர் அடிச்சு பண்ணியிருக்காப்புல. அது எந்தளவுக்கு மக்களை ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. ஆனால் படம் போராடிக்காமல் போகுது, பார்க்கலாம். இவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குன்னு தான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மகேந்திரனுக்கு. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்த மாதிரி படம் தான் புதுசாங்கிறது மாதிரி இல்லாமல் மகேந்திரனுக்கு இது வந்து புதுசு. சின்ன சின்ன ரோலை பண்ணிட்டு வந்தாப்புல, சின்ன பையனை ரோலை பண்ணாப்புல. இது வந்து ஒரு ஹீரோ பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவருக்கு இது புதுசு தான். தனியாக லீடாக பண்ணியிருக்காப்புல, புதுசாக அவர் இல்லை. மக்கள் அது யங்ஸ்டருக்கான படம் தான். அந்த படத்தில் ஆபாசம் கிடையாது, ஒரு யங்ஸ்டருக்கான படம். அதை வந்து மகேந்திரனுக்கு இது புதுசு. அது புதுசாக பண்ணியிருக்காப்புல, ஒரு ஆக்ஷன் அது சூப்பராக பண்ணியிருக்காப்புல. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. அதான் நம்ம லைஃப்பில் என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. தசரதின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் பண்ணியிருந்தார், வில்லன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு வில்லன் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். இல்லை நல்லா பண்ணியிருக்காரு, அதுதான் மெயின் விஷயம். அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதுக்கு என்ன எஃபர்ட்டை போடணுமோ அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஓகே தான், பெட்டர். ஒன் டைம் வாட்சபிள் படம். ஸோ நல்லா இருந்தது படம், மூவி நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் மகேந்திரன் ஆக்ஷன் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிரேக்காக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சுண்ணா. யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வர பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நல்ல ஒரு மெசேஜ். எதுக்குமே ஒரு அந்த கஞ்சா போதை அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை எங்கே டேர்ன் பண்ணுதுங்கிறத டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கன்வே ஆகும். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்துக்குமே ரெண்டு வழி இருக்குது. அந்த எந்த வழி நம்ம எடுக்கிறோங்கிறது தான் நமக்கான முடிவு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா இல்லை, அது இருந்தாலும் அடுத்த சீன் வந்து அது ட்ராவல் பண்ணிடுது. அதாவது ஒரு லேக் மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த சீன் வந்து அதை லேக் மாதிரி கொண்டு போகலை. ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஜாலியாக போனாலும் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ். ஒருத்தன் அவசரத்தில் எடுக்கிற ஒரு முடிவால் அவன் லைஃப் எங்கே போய் நிற்கிதுன்றது தான் படத்தோட கதை. ஸோ நல்லாயிருக்கு, பார்க்கலாம். மகேந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் அவரை ஓப்பனிங் ஒரு ஸ்கூல் பையனாக காட்டுவாங்க, கிளைமேக்ஸில் ஒரு கேங்ஸ்டர் ஆயிடுறாரு. அதான் நடுவில் அவர் எடுத்த ஒரு டிசிஷனால் அவர் எங்கே போய் நிற்கிறார் அப்படின்றது நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அமையணும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு படம். ஸோ அவருக்கு ஒரு ஆக்ஷனாகவும் இருக்குது இது படம். சார் படம் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்த படம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்து இளைஞர்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம் எல்லாமே வந்து ஒரு பந்தா கோசம் போதை கோசம் தான் நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தை தாண்டி போகிறோம். அதில் போகக்கூடாதுன்றதை வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி ஒரு தப்பான விஷயத்தை பந்தா கோசம் நம்ம போயிட்டோம்னா எப்படி நம்ம மாட்டிப்போம், அதை நம்ம அந்த இதில் அவாய்ட் பண்ணி நம்ம லைஃப் எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அருமையான படம். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த சின்ன காமெடிஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் போகிறதே தெரில, கொஞ்சம் ஜாலியாக போயிடுச்சு.
அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆயிடுச்சு. பட் கிளைமேக்ஸ் அல்டிமேட். கேமராமேன் ஒர்க் வந்து பிரமாதமாக வந்து ஒவ்வொரு காட்சியும் அந்த ஸ்டார்டிங்கில் ஏன் அந்த ஃபஸ்ட் சீன் அவரை உடனே காமிச்சாங்கன்றதை வந்து அந்த அந்த இன்டர்வல் அப்போ தான் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ காட்டும்போது கொஞ்சம் பேக்கில் காட்டுவாங்க, பின்னாடி காட்டுவாங்க. ஆனால் இது ஸ்டார்டிங்லேயே அவர் முகத்தை காமிச்சதுனால எதுக்கு எப்படி காமிக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணோம். பட் ஆனால் அது இன்டர்வலில் வந்து அது காமிக்கும் போது அந்த மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப அருமையான படம். இந்த காலத்து பசங்க எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் என்னென்னா நம்ம ஜாலியாகவும் ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவாய்ட் பண்ணி தான் நம்ம என்ன ஆயிருக்கும். இந்த 2 கான்செப்ட் தான் இல்லை. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இந்த கால ஜென்ரேஷனில் பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பராக இருக்குண்ணா. அமிகோ கேரேஜ் டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் ஆகட்டும், கேமரா எல்லாமே ஆக்ஷன்லேருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ லைஃப்பில் நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்தால் அது எங்கே போய் முடியும், தப்பாக எடுத்தால் அது எங்கே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா அம்மா பேச்சை கேட்டு தப்பாக டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா ஸோ வேறு ஒரு லைஃப் கிடைக்கும். அப்பா அம்மா பேச்சை கேட்டு கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கான்செப்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா எல்லாமே டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் மகேந்திரன் சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் படமும் நல்ல டீம் ஸ்பிரிட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குண்ணா. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ்லேயே கூப்பிட்டு போனாங்க. ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு தான்.